அவன் சொல்றான், சாமுவேல் சொன்ன உடனே, ஐயா நாங்கள் எல்லா கோத்திரத்திலும் சிறிய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய பார்வை எவ்வளவு பயங்கரமானது என்று பாருங்க. அங்க இருந்துதான் ஆள்றதுக்கு ஒருத்தனை எழுப்பினார். கரங்களை கவனமாக மேம்படுத்துவோம். ஆமென். கோத்திரங்களிலே நான் சிறிய கோத்திரம் என்று சொல்றார் சவுல் ராஜா. பாருங்க காரியங்களை. தேவன் என்னை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்களும் கவலைப்படுறத, துக்கப்படுறத, கலங்குறத தேவன் பார்க்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவன் சிறியவன் என்று யாரையும் கைவிட இல்லை. பாருங்க, அந்த பெரிய ராஜரீக கோத்திரங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் இந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள்ல சிறிய கோத்திரத்தில் இருந்து அவர்கள் மேல அதிகார முடியவனாக ஆண்டவர் சவுலை எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நினைக்கிற மாதிரி கவலை என்றது நாங்கள் நினைக்கிறது என்னது, குடைய விட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறது மண்டையில் சும்மா ஞாபகம். பதட்டம் என்றது உணர்வு, அது உள்ளுக்குள்ள மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பை கொண்டு போய், அதனால நாங்கள் நீங்களும் கவனமாக இருக்கோம். எங்களுடைய கவலைகள் ஆழமாக போய்விடாதபடி காத்துக்கொள்வோம். கவலை, மன அழுத்தம், பதட்டம் இவர்களுடைய விஷயங்களை நாங்கள் கவனிப்போம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, வேலை, குடும்பம், நிதி நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக ஏற்படுகிற எதிர்வினை. பசிக்கிற இல்லை, யோசிச்சு கவலை, நித்திரை வருவதில்லை. அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற காரியம் எதிர்காலத்தை பற்றிய பயம். பிள்ளை பிறந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் விட்ட வரையில பிள்ளைக்கு நீ மாப்பிள்ளை தடவை வலிக்கிட்ட நானுங்க ஒரு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயம். பிள்ளை படித்து டாக்டரோ இன்ஜினியரோ அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி கர்த்தருக்கு சித்தமான மாதிரி பழக. சில பேர் அதையே நினைச்சு கொண்டிருக்கிற பயப்படுற எதிர்காலத்தை பற்றிய பயம், அது ஆபத்தான. மற்றது பாருங்க, சாதாரணமான கவலைக்கு அப்பால் பட்டு அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது. என்னத்தை பஸ் டிக்கெட்டை மறந்து போய் 100 ஃப்ரைங் ஃபைன் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், பயம், மாண்டை கொண்டு வேலை செய்யாது, சாப்பிட மனம் கலாஸ், கவனம் கடுமையாக நாங்கள் உள்ளேயும் பயப்பட்டு எங்கள் எண்ணத்தை இழந்து போகிறோமோ, அருமையான வாழ்க்கையை இழந்து போகிறோம். சில தேவையில்லாத பயங்களால் எங்கேயோ இடிக்கிற இடி என்ற தலைக்கு மேலே தான் உள்ளதுன்னு ஒவ்வொரு தடவை நினைச்சா என்ன நடக்கும், அப்படிலாம் நாங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கின்ற காரியம், இதற்கான அறிகுறிகளை நாங்கள் விரைவாக பார்ப்பது முக்கியமான விஷயம். தலைவலிக்கிறது, தசைகள் பிடிக்கிறது, இதயம் வேகமாக பிடிக்கிறது, மூச்சு திணறல். மூச்சு திணறல்னா மூச்சு சுவாசம் ஆக்சிஜன் உள்ளுக்க போகாவிட்டால் நிறைய பிரச்சனை வேணும், சரியான கஷ்டம். கடுமையாக யோசிச்சு கவலைப்பட்டால் இது நடக்கும். மன மற்றும் உணர்ச்சி அறிகுறிகள், அதீத கவலை, எரிச்சல். எரிச்சல் ஒன்றும் பிடிக்காது, எல்லாத்துக்கும் கத்துறது, அமைதியின்மை, ஒரு ரூகையா இருக்க முடியாது, கவன சிதறல், கன்சன்ட்ரேஷன் இருக்காது, அந்த விஷயத்தை சரியா செய்து முடிக்க முடியல, தூங்க முடியல. இது என்னுடைய வாழ்க்கையை ஆழ மாற்றும். அதான் சமூகத்தில் இருந்து விலகி இருக்கிறது, ஓடி போய் தனியாக இருக்கிறது, பசிக்கிற இல்லை, அதிகப்படியான உணவு. சில பேர் கிழங்கை சாப்பிடுறாங்க. ஓகே, இவர்களுக்கு சில விஞ்ஞானங்கள், மருத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நல்ல மூச்சு பயிற்சி எடுக்கணும், சுவாசம் உள்ளுக்குள்ளே போய் ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு உண்மையாக ஒரு கடிதம் வந்துட்டு வையுங்க. எனக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸுக்கு ஆக்கள் இறங்கிட்டு வரைக்கும் 1500 ரூபா பில் வந்துச்சு. இது மனுஷிக்கு முன்னுக்கு எப்படி உடைச்சி வாசிக்கிறது யோசிச்சு பாருங்க. என்ன செய்யணும், நான் ஜன்னலை திறந்து என்ற பேரம் எப்படிதாவே ரெண்டு தானே பார்ப்போம். 1500 ரூபா பில்லுட்ட விளையாட்டு.
ஒரே நாளில் அதை கண்டுபிடிக்கான உதவி செய்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஏனென்றால் அந்த கவலையை நாங்கள் மேற்கொள்ளும், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நான் சேர்ச்சிக்கு தான் ஆண்டவரே ஓடினா எந்த பிள்ளைதான் 50க்கு 76 ஓடக்கூடாது. ஓகே, உடற்பயிற்சி நடக்க வேணும், ஆக்களோட பேசணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியமான பழக்கம், ஒழுங்காக படுக்கைக்கு போவோம். 8 மணியோ 9 மணியோ 10 மணிக்கோ படுக்கைக்கு போவோம். சரி விகித உணவு அவசியம். எல்லாத்தையும் புட்டை போட்டு, புட்டுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் மாற்றத்து தான், பிரிவிசனம் கிடையாது. சரி விகித உணவு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, பழங்கள், கடலை வகைகள் எல்லாம் அழகாக இருக்கும். சாப்பாட்டில் ஒரு இதாக இருக்கும். என்றால் நாங்கள் டாக்டரை நாடகம் உதவி செய்வோம். அப்போ நாங்கள் என்ன குடிக்கலாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கின்றால், இரவில் பால் குடிச்சிட்டு படுக்க போனால் நல்ல தூக்கம் வருமா. அதில் எழுதி இருக்குது என்னென்ன பொருட்கள் அதில் இருக்குது, அது மூளையை என்ன செய்யுமென்றெல்லாம் விளக்கம் எழுதி இருக்கு. தண்ணி குடியுங்க, லெமன் டே குடியுங்க, நடுவில் உள்ள படம் மின்ட் டே குடியுங்க. சுவிஸ்காரன் இடங்கள்ல நாங்கள் போனால் அவங்க தண்ணி கிளாஸுக்குள்ள ஒரு மின்ட் இலை இருக்கும். மின்ட் இலை தமிழ் என்ன? புதினா இலை. நன்றி. புதினா இலை ஒரு தேசிக்காய் வண்டி உள்ள போட்டிருப்பாங்க, வெறும் தண்ணிக்குள்ள. என்ன டேஸ்டாக, ஆனால் அதை நீங்கள் குடிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும், ஒரு உற்சாகம் கொண்டு வரும். இஞ்சி டீ குடிக்கட்டாம், மற்றது இளநீ குடிக்கட்டாம், எங்கள்கிட்ட பிளாக் டீ குடிக்கட்டாம், அதே மாதிரி செரி கிரிஷ் ஜூஸ் குடிக்கட்டாம். ஓகே, இவரெல்லாம் மன அழுத்தங்களை குறைக்கிறது, கவலைகளில் இருந்து உடலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு இதில் உள்ள வேதியியல் பொருட்கள் இந்த மூளைய நரம்புகளை கட்டுப்படுத்துது. இதில் உள்ள வேதியியல் பொருட்கள் சும்மா இதில் குடிக்கிறதாலே வந்து அதில் உள்ள பொருட்கள் அங்கே வேலை செய்யுது, நரம்புகளோட, நரம்பு மண்டலத்தோட. நாங்கள் கவனமாக இருப்போம். சும்மா பாலை குடிக்கட்டாங்க, சும்மா பால் குடிக்கிறது இல்லை. அதில் உள்ள பொருட்கள் என்ன செய்யுதாம், எங்களுடைய நரம்பு மண்டலங்களோட தொடர்பான காரியங்களை செய்யுது, ரிலாக்ஸாக படுக்க வைக்குது. போச்சு பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு. வாசிப்போமா மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாருங்க, நாளைய நாளை பார்க்க விட அழகா இருக்கு பாருங்க. வெளிச்சம், விழிஞ்ச வானம், அழகான பூக்கள். எத்தனை பேர் அந்த வாழ்க்கை விருப்பம்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமை சொல்லுவோமா? பயப்பட யார் சொல்றது? ஜீசஸ் சொல்ற. அதனால பயப்படக்கூடாது. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், அது ஒரு பெரிய ஆபத்தான வியாதி. அது இன்றைக்கு நாங்கள் ஐயா குடிய விட்டுட்டு வந்துட்டு பயப்படுறது இன்றையோட போவிடும். ஆனால் நாளைக்கு பயப்படுற ஆட்களுடைய வாழ்க்கை அவுட், ஆபத்தான. ஒரு நாளும் ஆண்டவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நாம சொல்லுவோமா? நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஒரு நாளும் நாளைக்கு நாங்கள் அப்படி செய்வோம், இப்போ ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவர் அழகா அந்த நாளைய நாளை எனக்கு உங்களுக்கு உருவாக்கி தருவார். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழுவோமா? இந்த வாசிப்போம் 1 சாமுவேல் 9:5. அவர்கள் சோப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், சவுல் கீஸ் என்கின்ற பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய கீஸ் என்பவருடைய மகன் சவுல் எல்லாரும் விட உயரமான அழகான சௌந்தரியவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எங்க போறான்? கழுதைகளை தேடி புறப்பட்டு போறான். அப்பாவுக்கு என்ன வேணும்? கழுதை கூட்டத்தை காண இல்லை, எங்க இதில் மேய விட்டு நாங்கள் காண இல்லை. பார்க்க போய் அப்படியே தேடி 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 வந்து அவங்க தூர இடத்துக்கு வந்துட்டாங்க. 3 நாள் பிரயாணம், 60 கிலோமீட்டர் மலைகள், எப்ராயிம் மலையை தாண்டி அவங்க 2 இடங்களை தாண்டி வந்து சூப்பண்ட இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. யோசிக்கணும், கழுதைகளை தேடி வந்துட்டாங்க. அப்ப அந்த பச்சையா இருக்கிற அந்த வட்டமா இருக்கிறது தான் பெஞ்சமின் கோத்திரம்.
அப்ப நாங்கள் பார்க்கிறோம், கீழே யூதா கோத்திரம், மேலே இப்ராஹிம், இஞ்சால தான் கோத்திரம். அப்ப அவங்க சொல்ல அவங்க ஒரு சிறிய கோத்திரத்தை சேர்ந்தாங்க. ஸோ அவர் அப்படி சிவப்பா இருக்கிறது தான் அப்படி அவர் பயணம் செய்த பாதை. அப்படி தேடி வந்த பிறகு என்ன நடக்கிறது பாருங்களேன். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை வேலைக்காரனை பார்த்து சொல்ற, இப்ப கழுதைகள் கிடக்கட்டும், இப்ப அப்பா எங்களுக்காக கவலைப்பட போற. அப்ப கழுதைய தேடித்தான் வந்தவங்க. கழுதை, ஐயோ நின்ற கழுதைய துளைஞ்சு போச்சு, கவலை. எதை பற்றிய கவலை? கழுதைய பற்றிய கவலை. தேடி வந்தாங்க. ஆனால் இப்ப கொஞ்சம் பொறுத்து 3 நாளா போச்சு. 60 கிலோமீட்டர் மேடு மலைகளை பள்ளங்களை தாண்டி வந்துட்டோம். இப்ப அப்பாங்களை தேடப்படுற. இப்ப வாட்ஸ்அப்பா இருக்குது அந்த காலத்துல, மெசேஜ் அனுப்ப இல்லை. அப்ப அப்பாங்களை இப்ப இருக்கிற பிள்ளைய வாட்ஸ்அப்பை மூவ் பண்ணி போட்டு இருக்குது. அப்ப நமக்காக கவலைப்படாதபடி இப்ப இவர் புரிஞ்சு கொள்ற கவலையில உள்ள வித்தியாசத்தை. கழுத முக்கியமா, அப்பா கவலைப்படுறது முக்கியமான்னு பாக்குறேன். அதனால அப்பா கவலைப்படுறது பெரிய விஷயமா அவருக்கு தெரிஞ்சது. கழுதைக்காக கவலைப்படுறதை விட அப்பா எங்களை தேடி கவலைப்பட போறாரு என்றது அவருக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. அவர் ஒரு முடிவெடுக்கிறார், திரும்பி போவோம் என்று சொல்லி. தேவஜனமே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் எதற்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். எது பெரிய விஷயம், எது சிறிய விஷயம்? நாங்கள் சிறிய விஷயத்தில் தொடங்குகிறோம், பெரிய விஷயத்தை சிந்திக்காமலே இருக்கிறோம். கழுதையை தேடித்தான் அவர் புறப்பட்டு போனார். உண்மை, அப்பா கவலைப்பட போறார் என்று அவன் யோசிச்சது பெரிய விஷயம். திரும்பி போவோம், இடத்தை விட்டு நாங்கள் திரும்பி வருவோம். நானும் நீங்களும் இன்னைக்கு கவலைப்பட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறோம். நானும் நீங்களும் அந்த கவலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு திரும்பி போற காரியம், அந்த நிலையத்துக்கு திரும்புற விஷயத்துல நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக தீர்மானங்களை எடுக்கணும். எந்த கவலை முக்கியமானது என்பதை கவனிக்க வேண்டும் பிரியமானவர்கள். அந்த அறிவு இருக்கணும், நாலேஜ். அப்புறம் நாங்கள் இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஆண்டவருடைய வசனத்தின்படி நானும் நீங்களும் உங்களை காத்து கொள்ளலாம். கவனிப்போம். 1 சாமுவேல் 9:15-16. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்மவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பான். இப்ப கழுத அப்பாவா தேவனுடைய காரியமா? உங்களோட வாழ்க்கையில அந்த பிரச்சனை. கழுதையா வீட்டுக்கார அம்மாவா தேவனுடைய காரியமா? எங்களோட கவலைகள் தேவன் என்னவா நினைச்சு கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்னாரை கொண்டு இன்ன காரியம் செய்யணும், இன்ன காரியம் தேவராட்சியத்துக்காக செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவோ கரிசனையோட பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க கழுதையை தேடுறாங்க. இந்தியால அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா மாமான்ற தேவைகளை நிறைவேற்றணும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பார்க்கணும், இந்த ஒரு சவுளுடைய காரியத்தில் எவ்வளவு காரியங்கள் சுற்றி நடக்கிறது. அவன் சொல்றான், சாமுவேல் சொன்ன உடனே, ஐயா நாங்கள் எல்லா கோத்திரத்திலும் சிறிய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய பார்வை எவ்வளவு பயங்கரமானது என்று பாருங்க. அங்க இருந்துதான் ஆள்றதுக்கு ஒருத்தனை எழுப்பினார். கரங்களை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கோத்திரங்களே தான் சிறிய கோத்திரம் என்று சொல்றார் சவுல் ராஜா. பாருங்க காரியங்களை. தேவன் என்னை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுவோமா, நானும் நீங்களும் கவலைப்படுறத, துக்கப்படுறத, கலங்குறத தேவன் பார்க்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவன் சிறியவன் என்று யாரையும் கைவிட இல்லை. பாருங்க, அந்த பெரிய ராஜரீக கோத்திரங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் இந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள்ல சிறிய கோத்திரத்தில் இருந்து அவர்கள் மேல அதிகாரம் உடையவனாக
ஆண்டவர் சவுலை எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தேவன் என் மேல என்ன வைத்திருக்கிறார் என்றதை பிசாசு இந்த கவலைகளை கொண்டு வந்து நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி தடுத்து மறைத்து நிற்கிறத நானும் நீங்களும் இன்றைய நாளில கவனிக்க தவறக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? எங்களுடைய ஊழியர்கள் அனைத்து நோக்கங்களை வெற்றிகரமாக செய்யும்படி நானும் நீங்களும் உண்மையாகவே ஒப்பு கொடுத்து வாழலாம். இதில் உள்ள காரியம் இதுதான். இந்த பெஞ்சமின் கோத்திரமே சிறிய கோத்திரம், ஒருத்தரை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அங்கே இருந்த ஒரு ராஜா வரப்போறான் தங்களை ஆள நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. தேவன் அப்படிப்பட்டதை கவனமாய் பார்க்கிறார் என்றால் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ராஜாவாக மாற்றும்படி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களை அடிமையா வச்சிருக்கிறதுக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ராஜாவாக உயர்த்தினது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அவன் சொல்றான், ஐயா நாங்கள் சிறிய கோத்திரம் ஐயான்னு சொல்றோம். மத்தேயு 6:27 கவனிப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உங்கள் ஆயுளில் 1 மணி நேரத்தை கூட்ட முடியுமா? அப்போ பைபிளுடைய ஒரிஜினல்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை தான் கீழே எழுதியிருக்கிறேன். எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்பது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப உண்மையான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்கள் ஆயுள் 1 மணி நேரத்தை கூட்ட முடியுமா என்றதான சரியான மொழிபெயர்ப்பு சொல்றாங்க. சண்டமங்களுக்கு பரவாயில்லை. ரெண்டாவது சரியான மொழிபெயர்ப்பு அதை எடுத்துக்கொள்வோம். ஜீசஸ் என்னத்தை சொன்னாரோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்ப கவலைப்படுகிறதுனால எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வருகிறதா? கூடையே விட்டுட்டு வந்துட்டோம், மழை பெய்ய போச்சு. இனி என்ன செய்யுது? அரண்டையாவது கூட வேண்டலாம், கூட இல்லாத நினைஞ்சு கொண்டு போகலாம். வேற என்ன செய்யுது? இருளுது, நின்றால் பிள்ளைகள் தோடிக்கணும், எத்தனை யோசனை வரும். அப்ப நானும் நீங்களும் அந்த கவலைப்படுகிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியுமா? சாதிக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் ஜீசஸ் கேட்கிறார். ஏனென்றால் கவலைகளை ஏற்றுக்கொள்ள அவராலே கூடும். எங்களுடைய கவலைகளை அவராலே ஏற்றுக்கொள்ள கூடும். அந்த அறிவு எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் நானும் நீங்களும் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தேவையில்லாத காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தும்படி சவுலை அழைக்கிறார். அவனுடைய முதல் சிந்தனை கழுதை, 2வது சிந்தனை அப்பா. ஆண்டவர் அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, கவலைப்படக்கூடாது. சத்தியத்தை அறிந்தால் நானும் நீங்களும் உண்மையாக நம்பி இருக்கோம். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பாதத்தை உண்மையாக நம்பி இருக்கோம். கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, மன சோர்வுகளை உண்டாக்கக்கூடாது. இந்த காரியங்களை செய்கிறவன் தான் பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை விளங்கப்படுத்துகிறார். மார்க்கு 4:18 கவனிப்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வந்து ஆண்டவருடைய திரு வசனத்தை நாங்கள் கேட்போமா இருந்தால் உண்மையாகவே நாங்கள் பிளப்படுவோம். ஆமென் சொல்லுவோமா? கவலைக்கு எதிரான காரியங்களை செய்வோம். ஆமென் சொல்லுவோமா? ஆனா நாங்களே நன்றாக கவலைப்படுறோம். ஏன் அது எங்களை மேற்கொள்கிறது? வசனத்தை கேட்டும் நாங்கள் ஏன் நெருக்கப்படுகிறோம்? கவலை இல்லாத மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படி என்றால் பைபிள் பக்ஸுக்கு போற எல்லாரும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அப்படியே சிரிச்சு கொண்டிருக்கு. சேர்ச்சிலேயே ஒருவர் பார்க்கக்குள்ளே சிரிச்சபடி கை கொடுக்குறீங்களா? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு, சந்தோஷம் பெறுவான். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹாப்பி மேன், ஹாப்பி உமன் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற காரியம் இதுதான். அன்றாடம் தேவனுடைய வசனங்களை கேட்டும் அன்றாடம் தேவனுடைய வசனங்களை
நாங்கள் துக்க முகமாக இருக்கிறோம் என்றால் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து எங்களுக்குள்ள வந்து கொண்டு வசனத்தை என்ன செய்யலாவது நெருக்கிப்போம். அதனால என்ன அற்று போகிறோமா? பிறனற்று போகும். இப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கக்குள்ள மேலும் சொல்ற நானும் நீங்களும் ஏன் மனம் உடைஞ்சு போறோம்? ஏன் கவலைகளோட துக்கத்தோட படிஞ்சிருக்கிறோம்? ஏன் ரகசியமாக போர்வைக்குள்ள கண்ணீர் வடிக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்களை இன்றைக்கு அந்த திவ்ய பலனை பெற்றுக்கொள்ளணும். மாமன் சொல்லுவோமா? அந்த ஜீவன் உள்ள வசனத்தினுடைய சத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். மாமன் அந்த கவலைக்கு எதிரான காரியங்களை நானும் நீங்களும் செயற்பட ஆவியானவர் அழைக்கிறார். எனக்கு சிறைச்சாலையில நான் கொழும்பில் நான் படுத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தூக்கத்தில் நான் இருக்கக்குள்ள இந்த தலைமாட்டில் இருந்த திறப்பை என்னோட கூட தூங்கி கொண்டிருந்தவங்களே எடுத்துக்கொண்டு போய் என் கம்யூனிகேஷனை போய் திறந்து 10,000 ரூபாய் காசு எடுத்துக்கொண்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நான் கண்விழித்த பொழுது கம்யூனிகேஷனை போய் திறந்தவங்க சொன்னாங்க, காசெல்லாம் களவு எடுத்துட்டு போட்டாங்க. கொட்டையை நான் போலீஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிச்சது, இது ஒருத்தர் வந்து களவெடுக்க எழுதி சிறப்பு போட்டு எடுத்திருக்கேன். அதனால யாரை பிடிப்பாங்க? என்ன தான் பிடிப்பாங்க. அப்போ நான் போலீஸ்காரனுக்கு சொன்னேன், 10,000 ரூபாவா? ஓகே, நான் எனக்கு 10 நிமிஷத்தில் தரேன் 10,000 ரூபா, ஆனால் நான் காசு களவெடுக்கிறேன். அப்போ எங்கள் பஸ் அமெரிக்காவில் பஸ்ஸும் வாய்ஃபும். அப்போ அவங்க காசை வேண்டிக் கொண்டு பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருந்து வந்த பஸ்ஸும் வைஃபும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவங்கள அதை யார் செய்தது என்றதை பாருங்க, ஆண்டவர் எப்படி ப்ரூஃப் பண்ணினார். இந்த கொட்டையான ரவுண்ட் அபவுட்டில் இந்த 2 பேரும் இரவு 2 மணிக்கு நடந்து போறத இந்த பஸ்ஸுக்கு தெரிஞ்சவரால் கண்டுட்டார். அப்போ அவர் ஃபோன் பண்ணி பஸ்ஸுக்கு சொன்னார், இந்த 2 பேரையும் சொல்லி இவங்களை நாங்கள் 2 மணிக்கு நாங்கள் அந்த ரவுண்ட் அபவுட்டில் கண்டனான்னு சொல்லிட்டாங்க. என்றபடியினால்தான் பஸ் அமெரிக்காவில் வந்தார். அப்போ ஸ்டேஷனுக்கு மீண்டும் போனோம். அவங்களையும் வர சொன்னாங்க, அவங்க ஒத்துக்கொண்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், காசு திறப்பு போட்டு தான் எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்னெட்டு தான் திறப்பு, நான் தான் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கினேன். ஸோ பிரச்சனை வந்துட்டு உண்மைதான். ஆனால் எப்படி தீர்க்கிறது? யார் சாட்சி சொல்றது? காசு இருந்தது, நான் கொடுத்துட்டேன், காசு இருந்தபடி இல்லாட்டி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், இந்த நீதி யார்கிட்ட இருந்து வரணும் என்றால் தேவனிடத்தில் இருந்து வரணும். ஆமை சொல்லுவோமா? ஆமா. இல்லாட்டி ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தன் ரோட்டில் பஸ்ஸுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கண்டபடியால் எல்லாம் சொன்னவன், இல்லாட்டி நான் தான் கண்டேன். தேவ ஜனமே, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பிசாசானவன் எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை தரிசனத்தை செய்ய விடாதபடி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பான். அதற்காக அவன் கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உண்டாக்கி கொண்டுதான் இருப்பான். ஆனால் உண்மையாகவே நானும் நீங்களும் கர்த்தரை சார்ந்திருப்போமா இருந்தால் ஆண்டவர் அந்த நீதியை செய்வார். ஆண்டவர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுமா? ஆமென், ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த விதைக்கிறவனுடைய காரியத்திலே பாதையோரத்திலே இருந்ததை பிசாசு பொருங்கி கொண்டு போட்டு பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போட்டு, கல்லுக்கு மேல விழுந்தது வளர இல்லை, வேர் ஒன்றி வளர இல்லை, முட்கள் உலக கவலைகளால நெருக்கப்பட்டு வசனம் பயன் கொடுக்க இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்ததுதான் 30, 60, 100 பலர்ந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த கவலையை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அதுதான் எங்களுக்கு பலனாக இருக்கிறது. சத்துவம், அதன் ஆகாரம் சத்துவம். அப்ப இந்த வார்த்தையை கேட்டும் நானும் நீங்களும் கவலைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. முட்கள் நடுவிலே விழுந்த இதையை போல வாழக்கூடாது. வாசிப்போம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப கவலைகள் மூட்டையாக நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவை
கவலைகளை எங்கே வைத்து விடும்படி சொல்லப்படுகிறது? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கரங்களை கடித்தவர்களுமே அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எப்படி நாங்கள் அவரிடத்தில் நம்பி அதை கொடுக்கலாம் என்றால், அவர் எங்களை என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாள் உங்கே காண இல்லை, எங்க எங்க என்று தேடுகிறவர் அந்த பரமபிதா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த விசாரிக்கிறவர். அதனால் எங்களுடைய கண்ணீர்களை துருத்திகளை சேர்த்து வைக்கிற தேவன், எங்களுடைய வேதனைகளை காயங்களை கட்டுகிற தெய்வம் அப்பா. அதனால அவர் எங்களை விசாரிக்கிறபடியினால நாங்கள் நம்பி எங்களுடைய கவலைகளை வச்சுக்கலாம். இப்ப நாங்கள் ஒரு வருடத்துல ஒரு நம்பிக்கை வைக்காவிட்டால் அந்த பொருளை கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த இடத்துல அவர்களை விசாரிக்கிறவர்படியினால நாங்கள் அதை வைத்து விடலாம். அதனாலதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம், என்னையும் உங்களையும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். என்ன சூழ்நிலைகளாயிருந்தால் வீணாக ஒரு கவலை மன அழுத்தமாய் மாறி, மன அழுத்தம் மன சோர்வாகி, ஊர்ல என்ன சொல்லுவாங்க, மென்டலுக்கு மருந்து எடுத்து கொண்டு தெரிகிறார். ஆனால் சுவிஸில் அல்லது ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் 30% எல்லா மனுஷருக்கும் 30% என்ன இருக்குதான்? மன நோய். 30% எல்லாருக்கும் இருக்கு. இப்போ என்ன ரெக்கார்டிங் பண்ணி பார்ப்போமா, வீட்டில் கற்றுருவோமா இல்லையா? எல்லாருக்கும் 30, 60, 100% பலன் தருது. அப்படியா? அப்படி வரக்கூடாது, வளர விடக்கூடாது. நாங்கள் நுள்ளில் இருக்கிறது என்றால் அது பெரிய ஒரு விஷயம். ஞானம் நிறைந்தவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? அதை 30 நாள் நீங்கள் வச்சிருக்க முடியாது. நுள்ளுக்கு கொண்டுருவோம். எங்களுக்கு அந்த அது இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி அறிவிலே முழுமையாக வளர்ச்சி அடைந்திருப்போம். அவர்களை விசாரிக்கிறவர். ஆமென். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த கவலைக்கு எதிராக அவர் எதை நம்மிடத்தில் விதைக்க விரும்புகிறார் என்றால், வாசிப்போம் யோவான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் விதைக்க விரும்புகிற காரியம் விசுவாசம். அப்ப அவர் என்னை விசாரிக்கிறவர் என்றால் அதை நான் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாட்டி அவர் என்ன விசாரிக்கிறார் என்றால் ஒன்றுமில்லை. இதுதான் ஆண்டவருடைய காரியம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நாங்கள் ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் இருக்கிற கவலைகளை, துக்கங்களை, வேதனைகளை, காயங்களை ஆற்றக்கூடிய தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அதனால நாங்கள் அவைகளில் இருந்து விடுதலை அடையவும். நடக்கிற நிகழ்ச்சி அது நடந்து கொண்டு இருக்கட்டும், ஆனால் தேவன் என்னையும் உங்களை அதிலே இருந்து தூக்கி எடுப்பார். ஆமென் சொல்லுமா? நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரலாம், கவலையை கொண்டு வரலாம், வேதனைகளை கொண்டு வரலாம். ஆனால் நானும் நீங்களும் அவர்தான் என்னை விசாரிக்கிறவர் என்று சரணடைவோமா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் அவர் தூக்கி எடுக்கிறவராயிருப்பார். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, பல்வேறு காயங்களோடு, வேதனைகளோடு, ஆண்டவரே மன சோர்வுகளோடு, எதிர்காலத்தை குறித்துதான பயத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த நுகத்தடிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போகும்படி கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, அந்த வேதனையை உண்டாக்குகிற நுகத்தடிகள், அந்த பயத்தை, கலக்கத்தை உண்டாக்குகிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக, உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் வருவதாக, உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களும் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உன்னுடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உன்னுடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக